வணக்கம். இந்த நம்ம புது செல்லிங் ரோபோல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த செல்லிங் ரோபோவானது நாங்க பேசிக்கலா ஷார்ட் ஸ்ட்ராடலை வச்சு பண்ணியிருக்கோம். வித் நம்மளுடைய சில அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ள புகுத்தி இருக்கோம். மேலும் இதுல நிறைய முடிஞ்ச அளவுக்கு நிறைய டெக்னிக்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு உண்டான பணிகளும் நடைபெறுது. அது அப்பப்போ வரும்போது அடிஷனலா நம்ம தனியா வீடியோ போடுறதுக்கு பாக்குறேன். முதல்ல இது இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல் மூலமாக ரன் ஆகக்கூடிய ஆல்கோ. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ரெண்டாவது இது நமக்கு மார்க்கெட் எப்படி போனாலும் நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்கோ. அதாவது பெரும்பான்மையான டைம்ல நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்திருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றத பத்தி நம்ம சற்று விரிவா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த ஆல்கோக்கு அதாவது ஆப்ஷன் செல்லிங் ஆல்கோக்கு சார்ட் தேவை கிடையாது, டேட்டா தேவை கிடையாது, எதுவுமே தேவையில்லை. இது நம்பர் 1. நம்பர் 2, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன், அட் த மணி ஆப்ஷன் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இது நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா செல் கொடுத்துரும். உதாரணத்துக்கு நான் லைவ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா 40,900 கால் ஆப்ஷன், 40,900 புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு கால் ஆப்ஷன் 291.25, புட் ஆப்ஷன் 186க்கு நமக்கு ஷார்ட் அடிச்சிருக்கு. இது நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் என்ட்ரி பிரைஸ். செல் பிரைஸ் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் என்ட்ரி பிரைஸ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ ஒன்ஸ் இது என்ட்ரி கொடுத்த உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு சைட்லயுமே ஸ்டாப் லாஸ் பிளேஸ் ஆகும். ஒன்ஸ் இது செல் கொடுத்த உடனேயே மற்ற ரெண்டு சைடுமே எஸ்எல் ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடும். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நான் ரோபோ காட்டுறேன். இப்போ 291 ரூபாய்க்கு நான் ஒரு 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். இது 351 ரூபாய். 290ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மேல கூட்டி 351.25க்கு ஸ்டாப் லாஸ் கால் ஆப்ஷனுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. அதே போல புட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 186.05க்கு ஷார்ட் எடுத்திருக்கு. அதோடைய ஸ்டாப் லாஸ் 246.05. ஸோ ரெண்டுத்துக்குமே ரோபோ ஸ்டாப் லாஸ் பிளேஸ் ஆயிடும். அந்த ஸ்டாப் லாஸ் நீங்க பாயிண்ட்ஸாவும் வச்சுக்கலாம், பர்சன்டேஜாவும் வச்சுக்கலாம். பட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை பாயிண்ட்ஸா நம்ம ரெக்கமெண்ட் பண்றது பாயிண்ட்ஸா ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த கான்செப்டுக்கு. ஸோ அதனால இது நமக்கு முக்கியமா இருக்கு. அடுத்து இப்போ ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இப்ப நான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டே வரேன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா சொல்லிட்டு வரேன். ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அதர் சைடு அதாவது ஓப்பனா இருக்கக்கூடிய சைடு அதனுடைய எஸ்எல் ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட்டுக்கு மாடிஃபை ஆயிடும் நம்ம கான்செப்ட்ல. உதாரணத்துக்கு இப்ப கால் ஆப்ஷன் 246 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுதுன்னா புட் ஆப்ஷனுடைய ஸ்டாப் லாஸ் இப்ப 351 ரூபா இருக்கு இல்லையா, அதுல இருந்து நேரா 291.25, அதாவது என்ன ரேட்டுக்கு ஷார்ட் எடுத்ததோ அதே ரேட்டுக்கே ஸ்டாப் லாஸ் மாடிஃபை ஆயிடும். இது நம்பர் 1 அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இது ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடுக்கு ஸ்டாப் லாஸ் மாடிஃபை ஆயிடும். இப்ப நம்ம பாக்குறோம் அந்த எக்ஸாம்பிள் தான். 30,900 கால் ஆப்ஷன் 291 எடுத்திருக்கு, 30,900 புட் ஆப்ஷன் 186க்கு எடுத்திருக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரு 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டா கூட 351 ரூபா இருக்கு, இது 246 ரூபாய் இருக்கு. இப்ப அடுத்து என்ன ஆச்சு, ஒன் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதர் சைடு மாடிஃபை ஆயிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2 ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது இல்லையா. இப்போ இது இந்த நம்மளுடைய ஆல்கோ பொறுத்த வரையும் மார்க்கெட் எப்படி போனாலும் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி லாபத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நம்ம 40,900ல ஷார்ட் எடுத்திருக்கோம். 40,900ல ஷார்ட் எடுத்திருக்கோம். உதாரணமா என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப இது ரெண்டுத்துக்குமே ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிருக்கோம். மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்,
சிஇ சைடு எஸ்எல் ஹிட் ஆயிடும். சிஇ சைடு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடும். இது வந்து சிஇ சைடு ஒரு குறிப்பிட்ட மேல போன உடனேயே ஒரு 60 பாயிண்ட் போன உடனே எஸ்எல் ஹிட் ஆயிடும். அப்ப அந்த சைடு லாஸ் புக் பண்ணிடும். பிஇ சைடு என்ன பண்ணும், அதை நல்லா கவனிங்க. புட் ஆப்ஷன் சைடு என்ன நடக்கும்னா, புட் ஆப்ஷன் சைடுல என்ன நடக்கும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் சைடுல மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது என்ன ஆகும், எஸ்எல் வந்து காஸ்ட்டுக்கு மாடிஃபை பண்ணிடும். அது நமக்கு தெரியுது கிளியரா. எஸ்எல் வந்து காஸ்ட் வந்துடும். இது முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட். சிஇ சைட்ல உதாரணத்துக்கு இப்ப போட்ட கான்செப்ட் படி நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு 1500 ரூபாய் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ரைட், மைனஸ் 1500 ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் மேலேயே போச்சுன்னா இந்த பி சைட்ல நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகும்போது காஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு லாபத்தை கொடுத்துட்டே இருக்கும் கீழே. ஏன்னா மார்க்கெட் மேல போக கீழே வரும். இது வந்து அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா, இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா நமக்கு பி சைட்ல நமக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு தலைவலி இல்லை, நமக்கு லாபம் தான் முடியும். இது வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட டைம் வச்சு நம்ம எக்ஸிட் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 2.52, 2.53, 2.45 எப்பயாவது ஒரு இடத்துல செட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த இடத்துல. ஸோ அதன் அடிப்படையில ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் ஆயிடும். அது வரையும் உங்களுக்கு என்ன லாபம் வருதோ வந்துட்டே இருக்கும் மார்க்கெட் ஒன் சைட் போறதுனால. சரி, இப்போ இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு போகும். ஆப்போசிட் சைடு போகும்போது மார்க்கெட்டு மேல போகல, மேல போகாம வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு மார்க்கெட் நல்லா கீழே வருதுன்றத நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். அப்ப என்ன நடக்குது, என்ன சினாரியோ நடக்கும்ன்றத நம்ம இப்ப பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு மார்க்கெட் நல்லா 40,900 கீழே வருதுன்னா என்ன ஆகும், பி சைடு எஸ்எல் ஹிட் ஆகும். கண்டிப்பா பி சைடு எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு பி சைடு எஸ்எல் எவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம, 186 ரூபாயில இருந்து 246 ரூபாய் பி சைடுல எஸ்எல் ஹிட் ஆயிடும். சோ 240 180 ரூபாய்க்கு நம்ம பி போட்டிருக்கோம். 186க்கு இது எஸ்எல் எந்த ரேட் ஹிட் ஆகுது, 246க்கு ஹிட் ஆகுது. 246க்கு எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இதுல 60 பாயிண்ட்டுக்கு நமக்கு எவ்வளவு மைனஸ் வரும், மைனஸ் 1500 ரூபாய் நமக்கு இதுல பி சைட்ல புக் ஆயிடும். ஏன்னா மார்க்கெட் கீழே வருது இல்லையா. அப்போ எந்த சைடு ஓபன்ல இருக்கும், மார்க்கெட் வந்து சி சைட்ல ஓபன்ல இருக்கும். சி சைட்ல நல்லா கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு என்ன நடக்கும், எஸ்எல் ஹிட் ஆன உடனே கால் சைட்ல 291.25 இருக்கு, ஸ்டாப் லாஸ் 351 இருக்கிறது. நேரா எஸ்எல் வந்து காஸ்ட் வந்துடும். இந்த இடத்துல எஸ்எல் வந்து எவ்வளவு வரும், காஸ்ட் வந்துடும். காஸ்ட் வந்து மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா ரோபோ மாறிடும். திரும்ப 291க்கே மாறிடும். இது வந்து மாறிடும். பிளஸ் பி சைட்ல பொசிஷன் கட் ஆயிடும். அதனால சி சைட்ல மட்டும்தான் இருக்கும். மார்க்கெட் கீழே வர ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுல வெறும் 1500 தான் லாஸ். அன்னைக்கு எஸ்எல் திரும்ப சி சைட்ல நமக்கு வந்து மேல வந்து காஸ்ட் ஆனா கூட சி சைட்ல நமக்கு எந்த விதமான, கால் சைட்ல நமக்கு எந்த விதமான லாஸ் இல்ல. புட் சைட்ல மட்டும் 1500 லாஸ். அப்படியே வச்சுக்கோ, மார்க்கெட் கீழே போறாங்கன்னே நினைச்சுக்கோ. நமக்கு கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து லாபத்தை கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருப்போம், அந்த பிக்ஸ் ஆன டைம்ல நமக்கு லாபத்தை கொடுத்துடும் செல்லிங்ல. ரைட், இப்ப மேல போனா எப்படி லாபம், கீழே போனா எப்படி லாபம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டு 30,900 இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம அந்த ஆப்ஷன் எடுத்தோம், அதே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். 30,900 இருக்கு. என்ன நடக்கும், மார்க்கெட்டு மேல போகும். மேல போன உடனே என்ன ஆகும், சி சைடு வந்து, அதாவது கால் ஆப்ஷன் சைடு வந்து மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் மேல போயிட்டு ஒரு 60 பாயிண்ட்ல எஸ்எல் ஹிட் ஆயிடும். 60 பாயிண்ட்ல எஸ்எல் ஹிட் ஆயிடும். சரியா. அப்போ பி சைட்ல என்ன நடக்கும், பி சைட்ல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். நல்லா தெரியுது நமக்கு, பி சைட்ல நல்ல ப்ராஃபிட்ல கீழே வந்துட்டு இருக்கோம். நல்லா வந்துட்டு இருக்கோம். இந்த 60 பாயிண்ட் லாஸுக்கு மேலேயே கீழே பி சைட்ல ப்ராஃபிட் இருக்கும். திடீர்னு மார்க்கெட் என்ன நடக்கும், எஸ்எல் ஹிட் ஆயிட்டு திரும்ப அப்படியே திரும்ப ஆரம்பிக்கும். திரும்ப ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்,
இந்த பிஇல இருக்கக்கூடிய லாபம் வந்து குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் நம்ம நேரா மேல போயிட்டு திரும்ப இந்த காஸ்ட்ல ஹிட் ஆகுதுன்னே வச்சுக்கோ, இந்த இடத்துல நியூட்ரல், அதாவது நமக்கு 0, இந்த இடத்துல வந்து கால் சைட்ல வந்து ஒரு 1500 மைனஸ் அன்னைக்கு லாஸ் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி நடக்கும்போது நாம எப்படி ரோபோ தப்பிக்கோன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குதான் ஒரு அடிஷனல் என்ட்ரின்ற ஒரு ஆப்ஷன், அதாவது நான் அந்த பிபிடில சொன்ன மாதிரி அடிஷனல் என்ட்ரி இருக்கு. இந்த அடிஷனல் என்ட்ரி ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ சிஇல எஸ்எல் ஹிட் ஆகுது பாத்தீங்களா, உதாரணத்துக்கு சிஇல எஸ்எல் ஹிட் ஆகும் பொழுது அந்த டைம்ல உதாரணத்துக்கு 30,900 இருந்து ஒரு 40,100 போயிட்டு எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 200 பாயிண்ட் மேல போயிருக்கு. அப்ப சிஇல எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 40,100 இருந்து ஃபார் ஓடிஎம் கால் ஆப்ஷன், அதாவது ஃபார் ஓடிஎம் சி வந்து ரோபோ வில் ரைட், அதாவது ரோபோ வில் டேக் ஒன் சி ஷார்ட். சரியா? ஃபார் ஓடிஎம் சி வந்து ரோபோ ஷார்ட் அடிக்கும். உதாரணத்துக்கு 40,100ன்னு வச்சுக்கோங்க. 40,100ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 40,700 கால் ஆப்ஷனை வந்து எடுத்துரும், ஷார்ட் அடிச்சிடும். இது எதுக்காக இந்த ஷார்ட் அடிக்குது அப்படின்னா, மார்க்கெட் கீழேயே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு தேவையில்லாம திரும்பி மேல திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? பி கீழே போற பி வந்து திரும்பி மேல போயிட்டான்னா என்ன நடக்கும்? அன்னெசரி இந்த ப்ராஃபிட் நம்ம விட வேண்டியது வரும் இல்லையா? அதனால என்ன ஆயிடுது, ரோபோ ஒன்ஸ் சிஇல ஷார்ட் அடிச்ச உடனேயே அங்க இருந்து ஒரு 600, 700, 800 பாயிண்ட் ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் த மணிய ரோபோவே ஷார்ட் அடிச்சிடும் கால் ஆப்ஷன். ஸோ என்ன நடக்கும், மார்க்கெட்டு மேல போற மார்க்கெட்டு ஃபர்தரா இன்னும் மேல போகுதுன்னே வச்சுக்கோம். மேல போற மார்க்கெட்டு எஸ்எல் முதல் போட்ட எஸ்எல் ட்ரேட் மேலேயே போகுதுன்னு வச்சுக்கோம். இந்த பி வந்து ஆல்ரெடி நமக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த சி வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த மணின்றதுனால இதுல பெரிய நஷ்டம் ஒன்றும் ஏற்படாது. ஏன்னா இதுல நஷ்டம் பெருசா ஏற்படாது. ரெண்டாவது, ஒன்ஸ் ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட் மேல போயிட்டு இப்படியே சைட்வேஸ் தான் போகும்போது இந்த சியிலையும் நமக்கு லாபம் கிடைக்கும், இந்த பியிலையும் லாபம் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ஒருவேளை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பி இப்படி கீழே வந்து மார்க்கெட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன நடக்கும், இந்த அவுட் ஆஃப் த மணி சி இருக்கு இல்லையா, அது வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே வர்றதுல இருந்து மேல போக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 30,900 ஆப்ஷன் கீழே 30,900 இருந்து கீழே வருது, கீழே வந்தோடனே சி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சாரி, 30,900 இருந்து மேல போகுது, மேல போனோடனே சி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வர ஆரம்பிச்சான்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய பி மேலே ஏறும்போது என்ன நடக்கும், நம்ம அவுட் ஆஃப் த மணி கால் ஷார்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது நமக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த லாபமும் இதுல ஏற்படக்கூடிய லாபத்துடைய குறைவும் லாபத்துல இதுல கம்மியாகிறதும் மேட்ச் ஆயிடும். முக்காவாசி நாள் என்ன ஆகும்னா மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கிறதுனால இந்த சியு 40,700 சி ரொம்ப அவுட் ஆஃப் த மணின்றதுனால அதுவும் இந்த புட் ஆப்ஷனும் ஸ்ட்ராங்கிள் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட். நான் இன்னொரு தடவை கூட சொல்றேன் புரியாதவங்களுக்கு, மார்க்கெட் 30,900 இருக்கு, மார்க்கெட் மேல போகுது, மார்க்கெட் மேல போன உடனே என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த சி வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடும். ஸோ இதுல வந்து 1,500 லாஸ் வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு 60 பாயிண்ட் வச்சிருக்க பட்சத்துல பி சைட்ல பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல லாபத்திலேயே இருக்கும். ஏன்னா பி வந்து கீழே போயிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு மார்க்கெட் மேல போகும்போது இது புட் ஆப்ஷன், ஸோ இது லாபத்திலே இருக்கும். இப்ப நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ல மேல போயிட்டு கீழே வந்து மேல போயிட்டு கீழே வர பட்சத்துல திடீர்னு இந்த புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு நேரம் கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கீழே லாபத்துல இருக்கிற புட் ஆப்ஷனுடைய லாபம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். லாபத்துல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு என்ன நடக்கும், தேவையில்லாத இந்த ப்ராஃபிட்டை நம்ம விடுற மாதிரி இருக்கும். திரும்ப மேல போய் இது காஸ்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேவையில்லாத நமக்கு அந்த இருக்கிற ப்ராஃபிட் விட்டா மாதிரி இருக்கும். அதனால ரோபோ என்ன பண்ணும் உஷாரா அப்படின்னா, எப்போ சி சைட்ல மேல போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே அந்த டைம்ல என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ, இண்டெக்ஸ் ரேட் 40,100 இருக்குன்னு வச்சுக்கோ, 40,100ல இருந்து ஒரு 600-700 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி போயிட்டு உதாரணத்துக்கு 40,800 சிஏ வந்து ஷார்ட் அடிச்சிடும்.
இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல். அதாவது இதை நான் கொடுத்துருக்கேன், எதனா ஆப்ஷனல்னு கொடுத்துருக்கானோ அதெல்லாம் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இல்ல எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஒரே பொசிஷனே வச்சுக்கிறேன், எனக்கு இந்த ஆப்போசிட் சைடு எடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்றவங்க தாராளமா வச்சுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் எதெல்லாம் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓடிஎம் ஃபர்தர் ஓடிஎம் ஸ்டாப்ல பொசிஷன் எடுக்கிறது ஒரு ஆப்ஷனல். அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஒன்ஸ் அந்த எஸ்எல் ஹிட் ஆன உடனேயே எனக்கு இன்னொரு ஒரு லாட் புதுசா ஒரு ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணணும்னா கூட இந்த நியூ என்ட்ரின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா புதுசா கிரியேட் பண்ணும். அது வந்து ஒரு ஆப்ஷனல். ஆனா அதுக்கு வந்து நிறைய மார்ஜின் தேவைப்படும். ஸோ அந்த மார்ஜின் இருக்கவங்க அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோர் ஆர்லெஸ் இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எப்படி போனாலும் நமக்கு லாபத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கம்மி பண்ணணும். இப்ப பாக்குறோம், ரோபோல நமக்கு வந்து 246 ரூபாயில எடுத்திருக்கக்கூடிய 186 எடுத்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் வந்து 192 இருக்கு. ஆனா 291க்கு எடுத்திருக்க கால் ஆப்ஷன் 229 இருக்கு. ஓவரால் எம்டிஎம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் எம்டிஎம் வந்து இந்த ஷார்ட்ல இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுல 1200 இருக்கு, ஒண்ணுல நியூட்ரல்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 1% கிட்ட நமக்கு கிடைச்சிருச்சு. மத்தது வந்து ரோபோ, அது தனி. இது அந்த ரோபோல வந்து எடுத்ததுல ஒன்னு டார்கெட் அச்சோய் ஒன்னு இருக்கு, அது வேற விஷயம், ஒரு பார்ட். இந்த -25 இருக்கிறதா நமக்கு அதுல போட்ட புட் ஆப்ஷன். அது பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1% கிட்ட இருக்கு. சோ இது நமக்கு போதுமானது. பாத்தீங்கன்னா இந்த வந்து என் ஷேப் ரிகவரி, என் மாதிரி மாடல் பாருங்க. இப்ப VW மாதிரி இது பாருங்க, பெரிய என் இது கீழே வருது, மேல போது, திரும்ப கீழே வருது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த நம்ம அந்த டைமிங் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டைமிங், எடுத்த டைமிங். அதனால நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்லயே இருக்கு. ஆல்மோஸ்ட் மோர் தென் 1%, நியர்லி 1% கிட்ட நமக்கு இந்த செல்லிங்ல வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நம்ம பாக்குறோம் கிளியரா 1400 இருக்கு. இதுல ஒரு 200 150 போனா கூட 1300 1400 நியர்லி நமக்கு வந்து லாபத்திலேயே இருக்கு. அதுதான் வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு அதாவது இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி.